வணக்கம். ஜூன் 26ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வெனிசுலா நாட்டில் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஜூன் 24ஆம் தேதி அவங்களுடைய நைட் டைமில் தொடர்ச்சியாக 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குங்க. 125 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரிய நிலநடுக்கமாக இருந்தது. பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 235க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்கன்ற சந்தேகம். 4300க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்னு பத்திரிகையில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்லிங் நிறுவனம் இலான் மஸ்கோடைய கம்பெனி இலவசமாக இன்டர்நெட் சேவையை வழங்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. வெனிசுலாவில் ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் இலவச இன்டர்நெட் வழங்க இருக்கிறாங்க. எங்கெங்கே அவங்களுடைய கனெக்டிவிட்டியில் பாதிப்பு ஏற்பட்டிருந்ததோ அதெல்லாம் விரைவில் சரி செய்யப்படும்னு ஸ்டார்லிங் நிறுவனம் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. இதே போல் ஜப்பான்லேயும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. இன்றைக்கி மொஹரம் முன்னிட்டு நம்ம மார்க்கெட் விடுமுறைங்க. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம காலையில் டைமில் பார்க்கும்போது கொரியன் மார்க்கெட் காஸ்பி மறுபடியும் வீழ்ச்சியை பார்த்துருக்காங்க. 8% விழுந்தது. சர்க்கியூட் பிரேக்கர் ட்ரிகர் ஆயிருக்கு. ட்ரேடிங் ஹால்ட் பண்ணப்பட்டது. ஜப்பானுடைய நிக்கை நம்ம காலையில் டைமில் 4% வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. யூஎஸ்ஏ மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறாங்க. நாஸ்டாக் தொடர்ச்சியாக 4வது நாள் நேற்று வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. குறிப்பாக ஆப்பிள் கம்பெனி ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு செய்தி என்னென்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆயில் விலை மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மற்றொரு செய்தி என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களுக்கு கடினமான விதிகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் ஆன்டி ட்ரஸ்ட் கமிஷனர் தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக அவங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் அவங்க தான் வந்து டாமினண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க மீது கடினமான டிஜிட்டல் காம்படிஷன் ரூல்ஸை கொண்டு வரணும்னு இயூடைய ஆன்டி ட்ரஸ்ட் கமிஷனர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏர்லைன் நிறுவனங்கள் ஏர்ஃபேரை குறைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. ஏன்னா ஆயில் விலை கீழே போயிருக்கு. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலோட விலையும் கீழே போயிருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ஏர்லைன் கம்பெனிகள் Q2 அல்லது Q3ல விலையை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க புதிதாக கொண்டு வந்திருந்த சர்சார்ஜ், அடிஷ்னல் ஃபேர்ஸ்லாம் குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்புன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்டிடிவியில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, மினிஸ்டர் ஃபார் சிவில் ஏவியேஷன் ஏர்லைன் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது, பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. விலையை குறைப்பதற்காக தகவல் நம்ம கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. மத்திய அரசு கமர்ஷியல் எல்பிஜி மீது விதித்திருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தையும் இப்போ நீக்கி இருக்கிறாங்க. போருக்கு முன்னாடி எந்த லெவல் இருந்தோ அந்த லெவலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ கமர்ஷியல் எல்பிஜிக்கு எந்த புது கட்டுப்பாடுகளும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. டாரண்ட் பவர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி முன்னவே அறிவிச்சிருந்தாங்க எல்என்டி கிட்டேருந்து நபா பவரை வாங்குறாங்க 100% ஸ்டேக். இப்போ அந்த பரிவர்த்தனையை முடிச்சிருக்கிறாங்க. 3632 கோடி ரூபாய்க்கான பரிவர்த்தனை இது. டாடா பவருடைய ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி அதிகரிச்சிருக்கு. 5 கிகாவாட்லேருந்து 6.4 கிகாவாட்டாக அதிகரிச்சிருக்கு. ஆப்பிள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுடைய விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. நம்ம முன்னவே செய்தி பார்த்ததுங்க அவங்க விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இப்போ மேக்புக், ஐபேடுடைய விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. 20% 42% உயர்த்தி இருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. எஸ்பிஐ கார்ட்ஸ் தான் அதிகமாக கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க மே மாதத்தில். என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். எஸ்பிஐ கார்ட்ஸ் மே மாதத்தில் 1.82 லட்சம் புது கிரெடிட் கார்ட்ஸை சேர்த்துருக்கிறாங்க, அதாவது வழங்கியிருக்கிறாங்க. கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் எஸ்பிஐ கார்ட்ஸ் வழியாக மே மாதத்தில் எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்க்கும்போது 38,556 கோடி ரூபாய். அது மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 2% அதிகரிச்சிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 1.68 லட்சம் புது கிரெடிட் கார்ட்ஸை சேர்த்துருக்கிறாங்க மே மாதத்தில். மே மாதத்தில் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ் வழியாக ஸ்பெண்டிங் எவ்வளோ ஆகியிருக்குன்னு பார்க்கும்போது 32,818 கோடி ரூபாய். இது மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 1% அதிகரிச்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்க. எவ்வளோ ஆட்கள் சேர்த்துருக்கிறாங்க மே மாதத்தில், எவ்வளோ கிரெடிட் கார்ட்ஸை சேர்த்துருக்கிறாங்க மே மாதத்துலன்றது 1.42 லட்சம் கார்ட்ஸை சேர்த்துருக்கிறாங்க மே மாதத்தில். எவ்வளவு ஸ்பெண்டிங் நடந்திருக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கியோட கிரெடிட் கார்டு வழியாக மே மாதத்தில் 59,138 கோடி ரூபாய். அது மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 2% அதிகரிச்சிருக்கு. கோடெக் மஹிந்திரா பேங்க் 54,000 புது கார்ட்ஸை சேர்த்துருக்கிறாங்க மே மாதத்தில். ஸ்பெண்டிங் கோடெக் மஹிந்திரா பேங்க் கார்ட்ஸ் வழியாக மே மாதத்தில் 6,389 கோடி ரூபாய். மந்த் ஆன் மந்த் 6% அதிகரிச்சிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 52,000 கார்ட்ஸ் சேர்த்துருக்கிறாங்க மே மாதத்தில். ஆக்சிஸ் பேங்குடைய ஸ்பெண்டிங் கார்ட்ஸ் ஸ்பெண்டிங் 23,300 கோடி ரூபாயாக இருக்குது. அது மந்த் ஆன் மந்த் 6% அதிகரிச்சிருக்கு.
ஹொனாசா கன்சூமர் குறித்து மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். சொஃபினா வெஞ்சர்ஸ் 117 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. மாமா எர்த்ன்ற பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி தான் ஹொனாசா கன்சூமர். 1.28% ஸ்டேக்கை சொஃபினா வெஞ்சர்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. மார்ச் மாத இறுதியில் 3.3% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க சொஃபினா வெஞ்சர்ஸ் ஹொனாசா கன்சூமர்ல. பன்சல் வயர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ப்ரொமோட்டர் மிருனால் மிட்டல் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 3% ஸ்டேக். ப்ரொமோட்டர்ஸ் ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 78% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. மார்ச் மாத இறுதியில் யார் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க? ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட், பிஎன்பி பரிபாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் மற்றும் மலபார் இந்தியா ஃபண்ட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க பன்சல் வயரில். ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டெல்லி முதலமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் ஷாலிமார் பாகில் ஆய்வு நடத்த வேண்டும் உடனடியாக ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சிஎம்ஓக்கு புகார் வந்திருக்கு. அதற்கு பிறகு டெல்லி சீஃப் மினிஸ்டர் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறாங்க. ஆன் த ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. முறைகேடுகள் கண்டறியப்பட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸ் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. ஜூன் 15ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. அவங்க சர்வம் ஏஐயில் 10% ஸ்டேக் வாங்க இருக்கிறாங்க. 1420 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சொல்லியிருந்தாங்க. அந்த பரிவர்த்தனை இப்போ முடிச்சிருக்கிறாங்க HCL டெக்னாலஜிஸ். ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோவர்க்கிங் ஸ்பேசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. சிங்கப்பூர் நிறுவனமான ஒர்க் ஸ்டுடியோ ஸ்பேசஸ் அவங்க வாங்குறாங்க. என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. அதானி போர்ட்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கரஞ்சா டெர்மினல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அவங்க வாங்க இருக்கிறாங்க. கார்ப்பரேட் இன்சாலன்சி வழக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் நினைக்கிறாங்க கரஞ்சா டெர்மினல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஏன்னா 625 கோடி ரூபாய்க்கான பிளானை அதானி போர்ட்ஸ் கடன் கொடுத்தவர்களின் குழுவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க போல தெரியுதுங்க. ஸோ அவங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ஆலம்பிக் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. லூப்பின் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அவங்களுடைய ஒரு மருந்துக்கு டென்டேட்டிவ் அப்ரூவல் USFDA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க லூப்பின் நிறுவனம். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. சன்ஷைன் ஹெல்த் கேர் லங்கா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நிறுவனத்துடன் தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர். எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னா ஸ்ரீலங்காவில் உற்பத்தி ஆலை அமைக்கிறாங்க. ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கேர் ரேட்டிங்ஸ் அவங்களுடைய லாங் டேர்ம்கான கிரெடிட் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னே இருந்தது AA+, இப்போ அப்கிரேடுக்கு பிறகு AAA. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்ம்கான ரேட்டிங் முன்னே கொடுத்ததே மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், லாங் டேர்ம்னா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்ன, அவுட்லுக்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் கிரெடிட் ரேட்டிங் குறித்து. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓம் பவர் டிரான்ஸ்மிஷன் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. SAEL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கிட்டேருந்து 18.5 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. ஆஸ்ட்ரால் லிமிடெட் டிமர்ஜருக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கெமிக்கல் பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஆஸ்ட்ரால் கெமி லிமிடெட் அவங்க டிமர்ஜ் பண்ணி தனியாக கொண்டு வர இருக்கிறாங்க. என்ன ரேஷியோவில் ஷேர்ஸ் வழங்குறாங்கன்னா, ஆஸ்ட்ரால் லிமிடெட்டில் ஒரு ஷேர் வைத்திருந்தா இந்த ஆஸ்ட்ரால் கெமி லிமிடெட்டில் ஒரு ஷேர் வழங்க இருக்கிறாங்க. இது டிமர்ஜர். வேறொரு மர்ஜர் நடக்குதுங்க. அல் அசீஸ் பிளாஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆஸ்ட்ரால் லிமிடெட்டுடன் இணைக்க இருக்கிறாங்க. அந்த தகவலும் வெளியிட்டிருக்கிறாங்க ஆஸ்ட்ரால் லிமிடெட். நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி முன்னவே ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட். அந்த ரெக்கார்ட் டேட் இப்போ மாற்றிருக்கிறாங்க. முன்ன சொன்ன டேட் செப்டம்பர் 4ஆம் தேதி. இப்போ மாற்றிருக்கிறாங்க. ஜூலை 10ஆம் தேதியாக மாற்றிருக்கிறாங்க நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி. RPSG வெஞ்சர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கிளாரியானிக்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் அவங்க வாங்குறாங்க. 100% ஸ்டேக் வாங்குறாங்க. அதற்கு பிறகு மற்றொரு அப்டேட் என்னென்னா, உட்லேண்ட்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் RPSG வெஞ்சர்ஸுடன் மர்ஜர் செய்ய இருக்கிறாங்க. இனோவேஷன் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. NHAI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. டோல் கலெக்ஷன் மற்றும் ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ்க்கான கான்ட்ராக்ட் இது. அதோடைய மதிப்பு 4.2 கோடி ரூபாய். ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தரப்புல அப்டேட் இருக்குங்க. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. G-Scale எனர்ஜி பிரைவேட் லிமிடெட்டில் 51% ஸ்டேக் வாங்க இருக்கிறாங்க. இந்த G-Scale நிறுவனம் டேட்டா சென்டர் இன்ஜினியரிங் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன்ஸ் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம். தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த நிறுவனம். 190 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த 51% ஸ்டேக் இருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது வியாழக்கிழமைக்கான டேட்டா. மதர்சன் சூமி வயரிங் 9% அதிகரித்தது. டாடா மோட்டார்ஸ் 5%, சம்வர்தனா மதர்சன் 5%, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 5%, இன்டர்குளோப் ஏவியேஷன் 5%, விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் 4%, மேக்ஸ் ஹெல்த் கேர் 4%, டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 4%, மாருதி சுசுகி 4%, அசோக் லேலண்ட் 4% அதிகரித்தது. நிறைய ஆட்டோ செக்டரை சார்ந்த நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க.
லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இன்ஃபோ எட்ஜ் 3% விழுந்தது. ஆஸ்ட்ரால் 3% வீழ்ச்சி. முத்தூட் ஃபினான்ஸ் 3%, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 4%, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் 4%, இந்துஸ்தான் ஜிங்க் 4%, நால்கோ 5% விழுந்தது. பந்தன் பேங்க் 5% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.